செய்தி. தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலையே தொடர்வார் என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அண்ணாமலையே பாஜக தலைவராக தொடர்வார் என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். ஏற்கனவே நயினார், வானதி போன்றோர் தலைவர்களாக இருக்கக்கூடும் என்று ஒரு காய் நகர்த்தியதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அண்ணாமலையே 3 வருடங்களுக்கு தலைவராக இருப்பார் என்ற தகவல் வெளியாகியிருக்கு. விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். பாஜக மாவட்ட தலைவருக்கான அந்த தேர்தல் எல்லாம் முடிந்து ஏற்கனவே அந்த மாவட்ட தலைவர்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில அதற்கு பிறகாக பார்த்தோம்னா விரைவில் அந்த அணி தலைவர்கள் பட்டியலும் கூட வெளியாக இருக்கு. அதற்கு பிறகாக பார்த்தோம்னா மாநில தலைவர் யார் என்ற ஒரு கேள்வியானது கூட எழுந்திருந்தது. முக்கியமா தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் எல்லாம் பாஜக மாநில தலைவருக்கு காய் நகர்த்திய ஒரு நிலையில அடுத்ததாக மாநில தலைவர் யார் வருவார்கள் என்ற கேள்வியானது எழுந்திருந்தது. அந்த வகையில தலைமை மீண்டும் அண்ணாமலை தொடர்வார் என்ற ஒரு அந்த தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. அது முக்கியமாக பார்த்தோம்னா டெல்லி தேர்தல் முடிவுக்கு பிறகு இது தொடர்பான அறிவிப்பானது வெளியாகும் என்ற ஒரு தகவலும் கூட கிடைச்சிருக்கு. மேலும் பார்த்தோம் அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜனும் கூட மாநில தலைவருக்கு முயன்ற ஒரு நிலையில தேசிய தலைமை அவரை சமாதானப்படுத்தி இருப்பதாகவும், முக்கியமா உங்களுக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு வழங்குகிறோம் என கூறி அவரை சமாதானப்படுத்தியதாகவும் கூட அந்த தகவலானது கிடைச்சிருக்கு. அந்த வகையில தேசிய அளவில் ஆட்சியில் பொறுப்பு கொடுக்கிறார்களா அல்லது அதிகாரத்தில் பொறுப்பு கொடுக்கிறார்களா என்பதை தலைமைதான் முடிவு செய்யும். அந்த வகையில தமிழிசை சவுந்தரராஜனுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பானது தேசிய அளவில் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த தகவல் என்பது நமக்கு கிடைச்சிருக்கு. அதே போல பார்த்தோம்னா நடிகர் சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் கூட மாநில அளவில் முக்கியமான பொறுப்பை வழங்க இருப்பதாக அந்த தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா ஒருபுறம் தேர்தலில் வரக்கூடிய 2026 தேர்தலில் ஒருபுறம் பிரபலமாக இருக்கக்கூடிய விஜய், அதே போல மறுபுறம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கமல்ஹாசனை வைத்து திமுக பிரச்சாரத்தை முன்னெடுப்பார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில பாஜகவில் இருக்கக்கூடிய சரத்குமாரை பாஜக பயன்படுத்தி அவருக்கு இருக்கக்கூடிய பிரபலத்தை பயன்படுத்தி அவரை பிரச்சாரத்தில் ஈடுபடுத்த முயற்சி செய்வதாகவும் சொல்லப்படுது. எனவே அதற்கேற்ற வகையில் அவருக்கான அந்த பொறுப்பானது வழங்கப்பட இருப்பதாக அந்த தகவலானது நமக்கு கிடைச்சிருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா கடந்த ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி சமத்துவ மக்கள் கட்சியை சரத்குமார் பாஜகவில் இணைத்திருந்தார். அதற்கு பிறகு தொடர்ந்து அண்ணாமலையோட ஒரு நல்ல நட்புறவில் தொடர்ந்து இருந்து வரக்கூடிய சரத்குமாருக்கு இந்த முறை அவருக்கு அந்த மாநில அளவிலான முக்கிய பொறுப்பானது வழங்கப்பட இருப்பதாகவும், நடிகர் சரத்குமாருக்கு இருக்கும் அந்த பிரபலத்தை பயன்படுத்தும் வகையில தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரத்தை அவர் முன்னெடுக்கக்கூடிய வகையில் அவருக்கான அந்த அதிகாரம் என்பது கொடுக்கப்படும் என்றும் கூட அந்த தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த தொடர்பான அறிவிப்புகள் எல்லாம் டெல்லி தேர்தல் முடிவுக்கு பிறகு வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கூட இருக்குது. அந்த வகையில அடுத்தபடியாக மாநில தலைவராக அண்ணாமலையை தொடர்வார் என்ற அறிவிப்பும், அதே போல பார்த்தோம்னா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தேசிய அளவில் ஆட்சியிலோ அல்லது அதிகாரத்திலோ முக்கியமான பொறுப்பானது வழங்கப்பட இருப்பதாகவும், அதே போல சரத்குமாருக்கு மாநில அளவில் முக்கியமான பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாகவும் அந்த தகவலானது கிடைச்சிருக்கு. டெல்லி தேர்தல் முடிவுக்கு பிறகு இது தொடர்பான அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.